சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். சார், கோடீஸ்வர யோகம். இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு ராசிநாதன் நட்சத்திரம் இதெல்லாம் இருந்தாலும் நம் அன்றாடம் வசிக்கக்கூடிய வீட்டினுடைய வாசல், அதனால தான் அதுக்கு தலைவாசல் என்று பேர். இந்த தலைவாசல் அமைப்பாக அமைஞ்சுக்கிட்டோம்னா இந்த கோடீஸ்வர யோகத்தை எப்பொழுதும் தக்க வைக்கலாம். இந்த ராசிக்கும் வாஸ்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறோம். ராசிங்கிறது அந்தந்த தசாபுத்திகள் வரும் பொழுது நமக்கு சில யோகங்களும் சில யோக பலன்களும் கிடைக்கும். ஆனால் எப்போதுமே நிரந்தரமாக நமக்கு வரக்கூடியதை, நமக்கு வந்திருக்கக்கூடியதை தக்க வைக்கிறதுக்கு பேர் தான் வாஸ்து அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம எல்லாத்துக்கும் இந்த கோடீஸ்வர யோகம் முக்கியம். ஏன்னா பணம் முக்கியம், நான் உள்பட. அந்த பணம் சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், அதை தக்க வைக்கணும், அது தங்கணும். அதனால தான் தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, எத்தனை லட்சுமி இருந்தாலும் தங்குக அப்படின்னு அதுக்கு லட்சுமியாக சொன்னாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு 12 ராசிகளுக்கு உண்டான அதிர்ஷ்ட தலைவாசல் அதை பார்த்துக்கிட்டாலே போதும். இல்லை சார், வாஸ்துனா எல்லாமே சரி பண்ணணும்னு சொல்கிறாங்களே. தலைவாசல் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு அர்த்த சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், அர்த்த சாஸ்திரங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அர்த்த சாஸ்திரம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி வீடு கட்டும் பொழுது வாசக்கால் வைக்கிறதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது, அது ஏன் சிறப்பாக செய்கிறதுனா குலதெய்வத்தை அங்கே நிலைநிறுத்தி அந்த குலதெய்வத்தினுடைய அருளால், காவல் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலும் இந்த வீட்டில் எந்த கோளாறும் இல்லாமல் வரக்கூடியது வந்தது தங்குக அப்படின்னு அர்த்தம். அதனால தான் திருமண காலகட்டத்தில் கூட பெண்களை கூட நம்ம புது பெண்ணை உள்ள வீட்டுக்குள்ளே முத அழைக்கிறது, பெத்த தாயை அழைக்கிறது, நம்ம கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பசு அழைக்கிறது, இதெல்லாம் வாசக்காலை தாண்டி வந்துச்சுன்னா முக்காவாசி வாஸ்து குறை நீங்கும். அவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த வாசக்காலை நம்ம அமைச்சிக்கணும். சார், இதில் எனக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது சார். அதுக்காக தான் நம்ம இந்த டிவியில் மட்டும்தான் விசேஷ இதுவே கொடுக்குறது. பொதுவாக ஒரு ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இடம், வசிக்கக்கூடிய இடம் அல்லது தாயார் ஸ்தானம், இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த 4ஆம் இடத்தை கணக்கு பண்ணி தானே சார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது மட்டும் காரணம் அல்ல. அந்த ராசிநாதன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய விஷயத்தையும் கணக்கில் எடுக்கணும். அது மட்டும் காரணம் இல்லை, சில பிரச்சனைகள் மூலமாக எடுக்கப்பட்டக்கூடிய அபூர்வ விஷயம்தான் இந்த வீட்டு தலைவாசல் கோடீஸ்வர யோகம் தங்குவதற்கு. இப்பேற்பட்ட சிறப்பில் லக்னாதிபதி ராசிக்கு பார்க்குறதா, ஏன் சார் லக்கணத்துக்கு மட்டும் பார்க்குறோம், நட்சத்திரத்துக்கு பார்க்குறையா, இப்படி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். முன்னோர்கள் சூட்சமாக சில விஷயங்கள் வச்சாங்க. ஒரு ராசியில் நட்சத்திரங்கள்னு வச்சான். ஒரு உதாரணமாக மிதன ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீரிஷம் இருக்கும், திருவாதிரை இருக்கும், புனர்பூசம் இருக்கும் இல்லையா. 4 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள். இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அதிபதி இருந்தாலும் இது எல்லாம் ஒரு கட்டத்துக்குள் அடக்கம். மனிதா வாழ்க்கை கட்டத்துக்குள் இருந்தால், வட்டத்துக்குள் இருந்தால் சிறப்பு பெறுவாய் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த ராசி சக்கரத்தினுடைய சூட்சம். அதனால் ராசிக்கு பார்த்து வாசல்படி வச்சுக்கிட்டாலே நட்சத்திரங்களும் அதில் உள்ளடக்கும். சரி, இது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை சார், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறோம், கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அப்போ 4 பேர்த்துக்கு 4 திசையா அப்படின்னு எடுக்கிற ஒரு கேள்வி எழுவும் நமக்குள்ள. இது அற்புதமான கேள்வி. இதற்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத் தலைவருக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சரோஜா இல்லம், சாந்தி இல்லம், லட்சுமி இல்லம்னு போடுவாங்க. மனைவி பேர்லேயோ, மக பேர்லேயோ, அப்பா பேர்லேயோ. ஏன் இல்லைன்னு போடுறாங்கன்னா, இல்லைன்னே சொல்லக்கூடாதான், அந்த வீட்டில் லட்சுமி தங்குமா, அதனால் அந்த மனைவி பேரை போடுவாங்க. ஆனால் அந்த வீட்டினுடைய வாஸ்து குடும்பத் தலைவருக்கே அமைப்பாங்க. அப்போ குடும்பத் தலைவருக்கு அமைச்சாலே குடும்பத் தலைவர் அண்டி தானே மனைவி அண்டி தானே குழந்தைகள், அப்படி தான் நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. அதனால் குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை, குடும்பத் தலைவருக்கே வாஸ்து பார்க்கப்படும். பையன் இருக்கிறான் சார், பையன் கல்யாணம் ஆகி அவன் தனி கொடுத்துடும் போகும் பொழுது அவனுடைய ஜாதகம் பார்க்கப்படும். மொத்தத்தில் குடும்பத் தலைவருக்குள்ளது அனைத்தும் அடங்கும். சார், அது வேறு நட்சத்திரமாக இருந்தால் அப்படின்னா அதுக்கு தான் லக்னம்னு ஒன்று வச்சாங்க கடந்து.
அந்த லக்கணத்துக்குள் இது எல்லாம் அடக்கப்பட்டதுங்கிறதுனால தான் 12 கட்டங்கள் அப்படின்னு அமைக்கப்பட்டது. ஸோ இது எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த கோடீஸ்வர யோகத்தை நம்ம சர்வம் டி நேயர்களுக்கு இது முடிக்க எனக்கு வீட்டு வாசல் முடிக்க வந்து தங்கலை சார், அல்லது வீட்டில் இருக்கிறது எல்லாம் கொண்டு வந்து வச்சாலே செலவினம் ஆயிடுது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த விஷயத்தை நீங்களும் தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கும் தெரிய வைத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் இன்னும் பெரிய அரிய விஷயங்களை பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமா பெரிய பலன்களை அடைவீங்கன்னு சொல்லி அண்ணாமலையார் அடுறாக 12 ராசிகளுக்கு உண்டான தலைவாசல் எந்த பகுதி, உங்களுக்கு கோடீஸ்வரத்துவம் எப்பொழுது. சிம்ம ராசி நேயர்களே, கோடீஸ்வர யோகம் எது சொன்னாலும் விரக்தியாக பேசுறது, பெத்த பிள்ளைகிட்ட கோபத்தை காட்டுறது, கோபம் கோபம் கோபம். அந்த ஒரு படத்தில் பயம் சொல்கிற மாதிரி சிம்ம ராசினாலே கோபம் கோபம் கோபம்னு இருக்கக்கூடிய அமைப்பு. சார் நான் மனசறிஞ்சு கோபப்படலை சார், எனக்கு பீறிட்டு வருது சார் அப்படிம்பாங்க கடந்து. பெண்களுக்கும் பொருந்தும், வயதானவங்களுக்கு, குறிப்பாக 70-80 வயது இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா அடுத்து இருக்கிறவங்க மேலே கோபத்தை திணிக்கிறது, கூட பிறந்தவங்கள்ட்ட கோபத்தை திணிக்கிறது இல்லை காட்டுறது. சார் நீங்கள் தலைவாசலை பற்றி பேசும்பொழுது கோபத்துக்கு ஏன் சார் பாடம் எடுக்கிறீங்க? கோபப்படுவதனால் பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் மட்டும் இல்லாமல் சாபத்துக்கு ஆளாகி 7 பிறவியும் திருப்பி இந்த பிறவி கடலில் உழுகக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அது கோபம் மனுஷனுக்கு இருக்கணும், குறைவாக இருக்கணும். ஆக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்த தசை வாசப்படி வச்சுக்கிட்டோம்னா கோடீஸ்வர யோகமும் உண்டு, கோபம் குறையக்கூடிய அமைப்பு உண்டு. அதுக்கு தான் இந்த விளக்கத்தை எடுத்து சொன்னீங்க. அப்போது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீதியில் போன ஓடான மடியில் விட்ட கதையா, கோபத்தினாலேயே நோயினுடைய தாக்கத்தை கூட்டிக் கொள்வது, கண்ணில் ப்ரெஷர் வருது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கால்வாசி கண்ணில் ப்ரெஷர் இருக்கும், கால் வலி, முதுகு வலி, வெரிகோஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் அந்த கோபத்தினால ஏற்படுத்தி. இன்னும் சொல்லிட்டு அல்சர் இருக்கும் வந்து. அப்போது இந்த கோடீஸ்வர யோகத்தில் நம்ம சேனலில் மட்டும்தான் அந்தந்த ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய பிரத்யோகமான அந்த குறைகளை சொல்லி காமிச்சு அதை குறைக்கிறதுக்கும் கோடீஸ்வர யோகத்துக்கும் தொடர்பு இருக்குங்கிறது சர்வன் டிவியில் மட்டும்தாங்கிறத நினைவில் கொள்ளணும். அப்போது சிம்ம ராசிக்காரர்கள் பிரத்யோகமாக கிழக்கு பார்த்து வாசல் அமைச்சுக்கிறது சிறப்பு பெறும். அப்போ இந்த கிழக்கு பார்த்த வாசக்கால் வச்சுருக்கிற சார், ஏற்கனவே என்னுடைய பாரம்பரிய சொத்து நான் அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வரேன், இன்னொரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு உண்டு. அல்லது இது ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா இனி வரக்கூடிய அமைப்பில் கிழக்கு பார்த்து வைத்துக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த கிழக்கு பார்த்து வச்சுக்கிறதுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்ன சார் செய்யணும்? நீங்கள் தான் சொல்லுவீங்க கோபத்தை குறைக்கிறதுக்கு கோபம் இருக்குது, அதைத்தானே சொல்ல போகிறீங்க. உங்களுடைய முகத்தை காட்டும் கண்ணாடியாக இந்த ஆனந்தாழ்வா சொல்கிறது என்னன்னா, உங்களை இதையும் குறைக்கணும், பொருளாதாரம் சிறக்கும் பொழுது நோயை கூட்டிக்கக்கூடாது. கோடீஸ்வர யோகம் வந்துருச்சு சார், ஆனால் நான் நோக்காட்டில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது தான் இந்த ஆலயம். இந்த ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் பூத நாராயணர் அப்படின்னு இருக்கார். அவரை வணங்கிட்டு தான் அண்ணாமலையாருடைய கிரிவலமே ஸ்டார்ட் பண்ணும். அந்த பூத நாராயணரை நினைத்து வழிபாடு பண்ணுவது, குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை வேளையில் பூத நாராயணருடைய வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் உங்களுடைய கோபத்தை மட்டும் இல்லாமல் கிழக்கு பார்த்த வாசல் அமைத்து அதன் மூலயமாக கோடீஸ்வர யோகத்தை தக்க வைக்கிறது, பொருளாதார வளத்தை சிறப்பு பண்ணுறது. நான் வாழ்க்கை ஃபுல்லாக உழைச்சேன் சார், பெத்த பிள்ளைக்கு ஒன்றுமே வைக்கல சார், சொத்து இல்லை சார், சுகம் இல்லை சார்ன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடு பண்ணுற மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்பண்ணி அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு கொண்ட ஆலயம்னா பூத நாராயண பெருமான்னு சொல்லக்கூடிய பூத நாராயணர். அந்த பூத நாராயணரை திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுறது. அதுவும் பார்த்திங்கன்னா ஏகாதசிக்கு 2வது நாள் தூவாதேசி இல்லையா, ஏகாதசிக்கு 2வது நாள் தூவாதேசி இருந்து அது திங்கட்கிழமை இருந்து வழிபாடுபட்டால் இவங்களுக்கு இந்த கிழக்கு பார்த்த வாசல் அமையக்கூடிய அமைப்பு உண்டு, அது மூலியமாக அபிவிருத்தி உண்டு.
இவர்கள் அனுதினமும் தன் மனைவி வீட்டு குலதெய்வத்தை நினைக்கிறது வழிபாடுறது கூடுதல் சிறப்பு. பிரார்த்தனை மனதால் வாக்கப்பட்டு வந்தால் கணவர் வீட்டு குலதெய்வமே உண்டு. இருந்தாலும் மனைவி வீட்டு வழியில் இருக்கக்கூடிய குலதெய்வம், அது எந்த காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, அதை மனதால் டெய்லி ஒரு நாள் ஒரு பொழுதாலும் நினச்சிட்டு வந்தாங்கன்னா கிழக்கு பார்த்த வாசலும் அதன் மூலயமா அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. கோபம் குறையும், குறையில்லாத வாழ்க்கை வரும், ஏச்சு பேச்சுக்கு ஆளாக வேண்டியதில்லை, கோடீஸ்வர யோகம் பெருகும்.